ஒரே ஒரு தப்பான டிசிஷன்னால ஒரு நாள் எவ்வளோ மோசமா போகும்னு இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுவும் ஐசிஎன் காம்படிஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு காம்படிஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு. என்னோட பொறந்த நாள் அன்னைக்கு. அது என்ன கதைன்னா, இந்த சண்டே ஆம்பூர்ல நான் மெடலிஸ்ட்டுக்கான தமிழ்நாடு லெவல் பாடி பில்டிங் காம்படிஷன் நடந்தது. அதுல கலந்துக்கலான்னு காலையில சென்னையிலேருந்து ஆம்பூருக்கு பைக்ல கிளம்புனோம். அதுக்காக காலையிலே எந்திரிச்சு வெயிட் செக்கின போட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்கருந்து கரெக்ட்டா 192 கிலோமீட்டரு. திடீர்னு பைக்ல போலான்னு பிளான் ஆனதுனால அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா தாங்க போயிட்டு இருந்தேன். போற வழியில நம்மளோட மீல்லாம் முடிச்சாச்சு. திடீர்னு பார்த்தா பாதி ஹைவேல பைக் நின்னுடுச்சு. என்னடா இது நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு. அவனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டா, நான் லாஸ்ட் மந்த் தான் சர்வீஸ் விட்டேன். வண்டி நல்லா கண்டிஷனா தான் இருக்குன்னான். கடைசில பார்த்தா இன்ஜின்ல ஆயிலே இல்ல. அப்புறம் வண்டிய ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல ஆயில போட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணா மறுபடியும் ஸ்டார்ட் ஆவல. திருப்பி என்ன பிரச்சனைன்னு தெரியாம 2 மணி நேரம் சுத்தி ஒரு மெக்கானிக்க புடிச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஸ்பார்க் பிளக் போயிருச்சுன்னாங்க. அப்புறம் அத மாத்திட்டு எப்படியோ சரி பண்ணி கடைசியா காம்படிஷன் வந்தாச்சு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போல. பேக் ஸ்டேஜ் சப்போர்ட்டா ஒரு கோச்சா தான் போயிருந்தேன். நம்ம ட்ரெயின் பண்ண தம்பி என்ஹான்ஸ்டு ஷோல நேச்சுரலா பார்ட்டிசிபேட் பண்றான். அதுவும் 55 கேட்டகரில அவனோட வெயிட் 50 கேஜில. எங்களோட மெயின் மோட்டிவ் நேச்சுரலா பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணுங்கிறது தான். ஆனாலும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ண கேட்டகரில மொத்தம் 42 பேரு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் என்னாச்சுன்னு. ஆனாலும் எங்களுக்கு வருத்தம் ஒண்ணும் இல்ல. அவன் கடைசியா ரெடி ஆனத விட இந்த தடவ நல்ல கண்டிஷனாவே ரெடி ஆயிருந்தான். இன்னும் 10 நாள் கழிச்சு வரப்போற டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் தான் அவனோட மெயின் கோலு. சரி நம்மளோட மெயின் கோல் நம்ம பிளான் பண்ண டயட்ட கரெக்ட்டா சாப்பிடணுன்றது. ஆனா நம்ம ஃப்ரெண்ட பார்த்தீங்களா? ஏதோ மலாய் கோவாவாம். நம்மள வெறுப்பேத்தி சாப்பிட்டுட்டு இருந்தான். பாய்ஸுக்கு நம்மளுக்கு பொறந்த நாள்னு தெரிஞ்சு போய் அவசரமா ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து அங்கேயே கட்டிங்க போட்டாங்க. எல்லாரும் கேக் ஊட்டுறேன்னு ஒரு 100 கேலரிய காலி பண்ணிட்டாங்க. சரி இன்னைக்கு சிறப்பா முடியும்னு அங்கிருந்து கிளம்புனேன். வர வழி ஃபுல்லா செம மழை. என்னடா இதுன்னு நெனைக்கிறதுக்குள்ள வண்டி நின்னு போச்சு. சண்டே நைட்டு ஹைவே, மழை. என்ன பண்றது? வண்டிய தள்ள ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வண்டிய ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மறுபடியும் வண்டி நின்னுடுச்சு. அப்புறம் ரோட்ல வரவங்க எல்லார்ட்டயும் டோ அடிச்சு ஹெல்ப் கேட்டு வண்டிய தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி, திருப்பி ஒரு 4 தடவ அந்த மாரி நின்னு நின்னு ஸ்டார்ட் ஆகி, அடுத்த நாள் காலைல 1 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கே வந்தோம். இதுல நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுதான் பைக்ல போலான்னு நெனச்சது. அதுவும் என்னோட 25வது பிறந்த நாள் அன்னைக்கு மழை வருமா? வராதான்னு தெரியாம, வண்டி கண்டிஷனா இருக்கா? இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டது தான். ஸோ இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு, எந்த சிச்சுவேஷன்லயும் நல்ல டிசிஷன் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் செப்டம்பர் 21, 2025 மறக்கவே மாட்டேன்.